வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் பல்வேஷம் உங்களோட சேனல் தான் பார்க்க போறோம். குக் வித் கோமாளி தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சீசன் 2 வருதா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். Kids like Poitra, men's like Mani Bojan, legends like Sagilala. ஏய், செமையா இருக்கும் செகண்ட் சீசன். இதுல தான் அஸ்வின்லாம் இருக்காரு. ஆமா ஆமா. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி அவர் என்னை விட்டு போயிட்டாரு. சக்குன்னு வந்து அந்த சுனிதா இருக்காளே, அந்த சுனிதா இருக்காளே, எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஏறிக்கினே பண்றாரு, எங்களை பண்ணோடா. பார்த்த தமன்னா மயங்கி ஒரே ஒரு தங்கச்சின்னு சொல்றேன். நீ சொல்ல மாட்டே தங்கச்சி. ஏய், அடிக்காத. கல்யாணத்துல முன்னாடி போட்டுறேன். கல்யாணமே ஆயிடுச்சு. கல்யாணத்துல மண்ணடி போடுறாங்க, கல்யாணமே ஆயிடுச்சு. ஆமா ஆமா. இதுக்குதான் ஆம்பளை பசங்களை நம்பாத சொல்ல கேட்டியா? மாடலிங் 10 இயர்ஸ் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது விஜய் டிவில தான். உங்கள யார் பிரபுதேவா? சரி, நான் மாடலிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். எது பண்ணிருது? மாடுக்கெல்லாம் மாடலிங்கா? அஸ்வின் வரல விடு. அஸ்வினுக்கு நிச்சயதார்த்தமா கேள்விப்பட்டேன். இது என்னது இது? தெரியலையே. ஐயா கொல்லு மாப்பிள்ளை நீ. அது கொல்லு மாப்பிள்ளை. எல்லாம் ஆம்பளைங்களா வருது. ஆமா. கோமாளிக்கெல்லாம் காஸ்டியூம் மாத்துறீங்க, இவங்க குக்குக்கு மாத்த மாட்டீங்களா? ஏன்? இல்ல பின்னாடி இருந்து பார்த்தா எது ரேக்கா மேடம் சொல்றது. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி பண்ணிட்டு இருக்கேன். யாராவது பேச சொல்லுவாங்க, பேசாத. ஏங்க சின்ன வயசுல இருந்து பேசுவாங்க. என்ன அது இவ்வளோ ஹீட் வச்சிருக்காங்களே, வச்சா பட்டர் டப்பு நான் தோசை வச்சு வலிக்கணும் போனோமேனு உத்து பார்த்துன்னு இருக்கேன். பத்தே வைக்க. இந்த மாதிரி இல்லவே இல்ல மாஸ்டர். இல்லையா? ஆமா, அவங்களே ஏதோ டிஸ்கவரி ஆக போற டீம் இல்ல. டேய் சரி, எப்படி பண்ணா? அப்படியே அரை போட்டு. சிவாங்கி இதை எடுத்துக்கோ, தோலை வச்சுக்கோ. எதெல்லாம் சொல்லுமோ அது மட்டும் எடுத்து வைங்க. கமான் ஒரு குக்கா நல்லா வேலை பாருங்க. எல்லாமே செல்ல. தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் ரெண்டு பேரோடது செமையா இருக்கும். ரோஸ் இதெல்லாம் ஒரு ஃபேஸ் ரோஸா. பாலாவும் பயங்கரமா இருக்கும். ஏய் அஸ்வின் ஆயா. ஒரு நிமிஷம் இருக்கு. ஓகே சார். இதெல்லாம் அவர் பண்ணி விட்டுற வேண்டியது. அடுத்தது அந்த பக்கம் போடுங்க. அடுத்தது இப்படி போடுங்க. இப்படி அடுத்தது இப்படி ஒன்று போடுங்க. இப்போ தலையிலே போடு. சூடு காமிச்சா என்ன? இன்னைக்கு பாருங்க எனக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு. சக்கரை பொங்கல் கார சட்னி வச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு ஒருத்தி மட்டும் தான் ஹாப்பியா இருக்கான். அது யாருக்கு உங்களுக்கே தெரியும். சிவாங்கி, ஏன் எங்க பேருக்கு என்ன குறைச்சல சொல்லு. இன்னைக்கு உனக்கு புளிஞ்சு எடுத்துருவாங்க. என்ன இருக்கு அங்க புளிய? இது யாருக்கும் பிடிக்காது தானே. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது புகழ். போய் தாயங்க தரு. புகழ் இப்படி எல்லாம் பண்ற. உனக்காக தான் நான் வந்திருக்கேன் தெரியுமா? அப்போ 10,000 பே பண்ணீங்க வரலையா? மாமாவோட மூஞ்ச லோகங்களை
பாருங்க பண்ணி கிடைச்ச பண்பட்டு ஜாமாரி இருக்கும். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் இது எந்த ஷோ எல்லாம் கலந்து கலந்து போடுறாங்க. கிறுக்கு பிடித்தவங்க வைத்து கிரில் சிக்கன் செய்வது எப்படி? எங்க புள்ளைங்க எல்லாம் ஓ பயங்கரம் ஆமா இது எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஆண் போய் மாமா இல்லையே. இல்ல இல்ல ராமர் அடுத்து யாரை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம்? இல்ல இல்ல இது என்ன ஷோ? ஒன்ன இடுப்புல தூக்கி வச்சு சமைக்கிறாங்க. இங்க சமைக்க முடியுமா? தெரியல, இதெல்லாம் என்னன்னு தெரியல. என்ன உங்க ரெண்டு பேரும் இப்படி பவுல பிடிச்சு சமைக்கிறாங்க? அந்த பிரியாணில காட்டு இப்ப இதுதான் சுனிதா. அப்படிலாம் நான் வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். ஓஹோ அவ்வளவு ஜெனியூன் குழந்தையா நீ. அது தனியா போடுற போட்டீங்களா? தனியாலாம் போல சேர்ந்தாமடா. சோ நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு அவரை என்கிட்ட சொல்ல சொன்னீங்க, அப்படிதானே? ஆமாதான். என்ன ஒரு ஜோடி பாத்தியா? ஒன்னு லேப்டாப் திருடுறது, ஒன்னு போதை பொருள் கடத்துறது. யாரு? என்கிட்ட ஒண்ணு இல்லங்கயா, இந்த பாருங்க. ஐயா சமைக்கிறதுக்கு ஐடியா ஏலக்கால 2 அக்கா வச்சு தரான். இல்ல ஃபைல் வைங்க. ஃபைலா? தட்ட பேரா முச்ச பேரா? கலர் வந்தது வெள்ள வெள்ள, அது எனக்கு பெரிய தொல்லையா முடிஞ்சிருச்சு. உண்மையா சொல்லுங்க, என்ன கலர் வந்தா நீங்க விருப்பப்பட்டுருவீங்க? கிரீன் வந்திருந்தா புதினா சட்னி பண்ணிருப்பீங்க. அதான் கேட்டேன். தாண்டி கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம்லாம் கேட்கல. நீ பாட்டி உள்ள பூந்த ஏதோ தொடர்ந்த. ஏடா யார கேட்டா நீ? பச்சை வாசனை போயிடுச்சுல. உன் பக்கத்துல எல்லாம் எனக்கு பர்ஃபியூம் வாசம் தான் வருது. எங்கது பச்சை வாசனை பாக்குறது? கொஞ்சம் உளுந்து போடுறீங்களா? இப்போ பாருங்க. உளுந்து போட போறாரு. என்ன பண்றீங்க? உளுந்து போடுறேன் சார். விடிய காலையில 4 மணிக்கு எழுப்பி தேங்காய் சொன்ன சொல்லுவாங்க. நல்லா சொல்லுடா. இவரு என்ன பண்ணுவாப்ல, கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் கும்பல பொம்பளைங்க வந்து செயின் எடுத்துருவாப்ல. ஆமா. கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். புகழ் கன்ஃபியூஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கன்ஃபியூஷன் கா 3 சுழியின் டியூஷன். நானும் ஸ்வீட்டியும் பண்ண அந்த டெமோ வந்து பார்த்தா நினைச்சு ரொம்ப ரொம்ப நான் பயங்கரமா சந்தோஷப்படுறேன். அதுல நாங்க சந்தோஷப்படல. இது ஏதோ ஸ்பெஷல் ஷோவா நடந்திருக்கும் போல. வாங்க. பார்த்ததை விட வீட்டு ரொம்ப கிளாமரா இருக்காளே. இப்போ நடக்கிறது நினைக்கிறேன். நல்லி எலும்பு நாய் இழுக்கிற மாதிரி இழுக்கிறாங்க. ஐயா கேட்டீங்க? ஆமாங்க ஆமாங்க. அதான் இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டா தரீங்க பாருங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால கொஞ்சம் வாச்சு மழை பெய்யுது. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதுல நிறைய காமெடி பயங்கரமா இருக்கும். அந்த சீசன் 2வே பயங்கர இதா இருக்கும். செம்மையா இருக்கும் சீசன் 2லாம். ஆமா ஆமா அதுக்கப்புறம் கூட எல்லாமே ஆமா. நல்லா சீசன் 3, 4 இப்போ வந்ததான் எனக்கு தெரிஞ்சு. நாங்க பார்க்கல, ஆனா நல்லாவும் இல்லன்னு தான் சொல்றாங்க. ஆமா ஆமா ரொம்ப அதாவது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது அதாவது ஜெனிலியா ஒரு சீசனுக்கு ஒருத்தங்க இருந்தா பரவாயில்ல, இருக்கிற எல்லாருமே ஜெனிலியாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரிதான் போட்டு நடிக்கிறாங்களா? என்ன நடிக்கிறாங்க, பச்சையா தெரியுது. அது சிவாங்கி போயிட்டாங்க, அந்த ரோலை யாராவது ஒருத்தங்க பண்ணணும்னு வாண்டடா பண்ற மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஷோ வந்து ரொம்ப இது மாதிரி இருக்கு. அதாவது ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ற மாதிரி ஆயிருச்சு. இதுல எல்லாத்திற்கும் எல்லாருமே இருக்காங்க, புகழ் இருக்காங்க, எல்லாருமே இருந்துமே ஏன் இந்த ஷோ இப்படி ஊத்திக்கிச்சுன்னு தெரியல. ஆமா ஆமா அவரும் இல்ல, அந்த செஃப் ஒருத்தரும் இல்ல. ஏன்னா அவருதான் மெயின். ஆமா, அவர்தான் அந்த ஏதாவது வம்புழுப்பாரு, இவங்களும் வம்புழுப்பாங்க. அதுதான் அந்த ஷோ பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவரே இல்லைன்னா அந்த ஷோ அதுலயே டம்மி ஆயிடுது. இவங்களுக்குள்ளே அந்த இது காமெடி கொஞ்சம் தான் ஓடும். ஏன்னா அவர் வந்து
தடுப்பாரு வந்து இந்த ஏதாவது இவங்க ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா அது தடுக்கிறது, அடிக்கிறது அதுதான் கரெக்டா இருக்கும். ஒருத்தங்க அத தடுக்கவே இல்லன்னா, இவங்க என்னனாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா, அதனால ஆமா. நல்லாவும் இருக்காது. ஆமா. எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையா நல்லா இல்லன்னு. உண்மையா பார்க்குறவங்க யாரா இருந்தா பார்க்கல சொல்லுங்க. தெரியும். ஆமா. நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியல நாங்க நாங்க பார்க்கவே இல்ல. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்